அவர்களும் கிட்டத்தட்ட தன் வாழ்க்கையை ஒரே சமயத்தில் தான் துவங்கி இருப்பார்கள். இவங்க ரெண்டு பேரையும் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க. இவர் மருத்துவர், அவர் கல்வியாளர். இந்த மேடையில் இருக்கிற தலைவர்லாம் நீங்க பார்க்கணும் யாருன்னு. ரெண்டு பேருமே தமிழகத்துக்கு ஒரு வெளிச்சம் வரணும், ஒரு நல்ல ஆட்சி வரணும், மக்கள் இன்னும் மேலுக்கு முன்னுக்கு வரணும், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், மருத்துவம் கிடைக்கணும், இவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இலவசமற்ற நிலை வரணும்னு சொன்னாங்க. இலவசத்தை தவிர்க்க சொல்லல. நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? எந்த கூட்டணி செய்ய முடியும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களை பத்தி சொல்லணும்னாலும் நம்ம நினைக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஐயா அன்புமணி அவர்கள் மத்தியிலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சிகரெட்னு ஒன்று இருக்கு. அந்த சிகரெட்டை நம்ம எங்க வேணாலும் பிடிக்கலாம். சிகரெட் உடல் நலத்துக்கு கேடுன்னு எல்லாத்தையும் சிகரெட் அட்டையில எழுதியிருக்கும். அன்னைக்கு ஒரே ஒரு சட்டம் போட்டார், அந்த சிகரெட்டை பொது வெளியில பிடிக்க கூடாதுன்னு. அதனால எவ்வளவு பெரிய இம்பாக்ட் தெரியுமா? அந்த சட்டம் வந்ததுனாலேயே பல பேர், அதாவது என்னைக்குமே ஒரு மாற்றத்துக்கு ஒரு முதலடி எடுத்து வைக்கணும். அந்த முதலடி என்பது மொத்தமா மாத்திர முடியாது. ஆனா நம்ம 4 ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதை நம்ம செய்ய முடியும். அன்னைக்கு செஞ்சிருந்தார். அவர் தொடர்ந்து இருந்திருந்தால் இன்று மதுவையும் மாற்றி வைத்திருப்பார். நம்ம சிந்திக்கணும். ஏன் வெளிநாட்டில் மது இல்லையா, சிகரெட் இல்லையா? எல்லாம் இருக்கிறது. எதை எப்படி அணுக வேண்டும் என்று நாம எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். மக்களே, நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் வருது, எத்தனையோ தலைவர்கள் வர்றாங்க, அவங்க எல்லாரும் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் மாற வேண்டியது மக்களாகிய நாம் தான். எத்தனையோ தேர்தலை சந்திச்சிருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலையும் ஐயா பாரிவேந்தர் அவர்களும், ஐயா மருத்துவர் ஐயா அவர்களும் என்ன சொல்றாங்க? ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான ஒரு நல்ல பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் இது. இந்த காலத்துல நம்ம சிந்திச்சு செயல்படணும். மக்களுக்கெல்லாம் ரொம்ப இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சோசியல் மீடியாவும் புக்ஸ். நீங்க என்ன வேணும்? உங்களுக்கு உள்ளங்கையில உலகத்தை வச்சிருக்கீங்க. மொபைல் இருந்தா ஒவ்வொரு செகண்ட்லயும் நமக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவை கெட்டவை அனைத்தும் நம் கையில் இருக்கிறது. நம்ம சிந்திக்கணும், ஒரு மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் உதாரணம். இன்னைக்கு ஐயா அண்ணாமலை உங்களுக்காக வந்திருக்காரு. அவர் யாரு நினைச்சீங்க? இன்னைக்கு எத்தனை ஓபிஎஸ் ஐயாவை பாருங்க, ஜி.கே. வாசன் ஐயாவை பாருங்க, ஒவ்வொருத்தரையும் பாருங்க. நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் வேணும். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். போன எம்பி தேர்தலில் கூட நாம நம்ம தோத்துட்டு நினைக்க கூடாது. நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றுதான் எனது கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட நல்லது கொண்டு போய் சொல்றோம். சமயத்தில் தீயவற்றை சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. தீயவற்றை நம்ம சீக்கிரம் கத்துக்குவோம். நல்லது கொஞ்சம் மெதுவாக தான் போகும். இந்த கூட்டணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இதே நம்ம ஜெயிச்சிருந்தா கூட மக்கள் இப்படி ஒற்றுமையா இருந்திருப்பாங்களா தெரியாது. இன்னும் 26ல் பாருங்க இந்த கூட்டணி எப்படி வெற்றி பெற போகுதுன்னு உங்களுக்கு புரியும். ஒரு நல்ல தமிழகத்தை உருவாக்க நல்ல ஒரு கூட்டணி, வெற்றி கூட்டணி இங்கே உங்களுக்கு எல்லாம் காத்துட்டு இருக்கு. நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு
இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் யார் வந்தா இந்த தமிழகம் சிறப்பாக இருக்கும், நேர்மையாக செயல்படும், காசு இல்லாத அரசியலை கொண்டு வர பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் சொல்கிறேன், எத்தனையோ பேர் எவ்வளோ நேரம் பேசினாலும் ஒரு காசு போட்டு அரசியலை ஒரு கமர்ஷியலாக மாற்றாத ஒரு கும்பல்னா அது இங்கே தான் இருக்குது. இதே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து காசு போட்டு ஒரு 3000 கோடியை போட்டு அரசியல் பண்ணி திருப்பி அதை உங்கள்கிட்ட வசூலிக்கின்ற எண்ணம் இல்லாத தலைவர்கள். நீங்களாம் சிந்திக்கணும். இங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த தேர்தலிலே மாம்பழ சின்னத்திலே இருக்கக்கூடிய திரு அன்புமணி அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டிட்டு அவரை ஜெயிக்க வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அன்பு சங்கிலி, நட்பு சங்கிலியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா GK வாசன் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே சிறப்புரை ஆற்றுகிறார்கள். இந்திய திருநாட்டினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களது ஆசியோடு இன்றைக்கு இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக கட்சி தொடங்கிய நாள் முதல் இன்று வரை அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் நம்முடைய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவர்களுடைய வழியை தடம் பெறலாமல் பின்பற்றி கொண்டிருக்கும் இந்தியாவிற்கு 108 ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தி அதன் அடிப்படையிலே இன்றைக்கு கோடிக்கணக்கான இந்தியர்களுடைய உயிர்காக்கும் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்திலிருந்து செயல்படுவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருமை என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வண்டவாளங்களை தண்டவாளம் ஏற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருங்காலம் நம் காலம் என்று கூட்டணி கட்சி தலைவருக்கு நம்பிக்கை கொடுக்கும் தலைவர் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.